மஞ்சித் திவாகர் என்னோட முந்துனை படத்தோட இயக்குனர் அவர் டைரக்டர். மலையாளத்தில் எடுத்து தமிழ்லேயும் எடுத்திருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த படம் அமேசான் பிரைம் நல்ல எல்லாரோட பாராட்டு. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் டைட்டில் எனக்கு தான் ரிலீஸ் பண்ணுறது ஆமாம் அப்படின்னு ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே வந்து ரொம்ப இன்டலெக்சுவலான ரொம்ப த்ரில்லர் டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட் இது. மாதிரி ஹாலிவுட் பேட்டர்ன்லாம் அந்த த்ரில்லர்ஸ் இருக்குது. ஸோ தமிழில் அது சொல்லும் போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. போன ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் மேபி நெக்ஸ்ட் மந்த் அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலோட நாம் சுருகார் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மிச்சம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ഞാൻ അവരോട് ചേർത്തിട്ട് മണ്ണൂരയ്ക്ക് இந்த படத்தோட டைட்டில் வந்து ஆர்யா ஆதி இன்டர்நேஷனல் ஆல்ரெடி வந்து இண்டோ சாஃப்ட்வேர் சொல்யூஷன் சேர்ந்த யூஎஸ்ஏலோட சேர்ந்து தான் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறது. அதுக்கு சப்போர்ட்டான அந்த ப்ரொடியூசர் கேரளா ப்ரொடியூசர் ரெகின்ஸ்டார் கூட இருக்கேன் இந்த படத்தில். அப்போது இதில் வந்து முக்கியமான கேரக்டர் 3 பேர் தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து திலகன் ஒரு கேரக்டர் எடுக்கலையா ஆர்கெஸ்ட்ரேஷன் தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அஜய் எல்லாருக்கும் தெரியும். அஜய் வாண்டியார் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய கேரக்டர் இதில் வந்து வைட் ஹவுஸ் தான் இதில் வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் அசல்லேருந்து இதோட பாட்டு எல்லாரும் ஆல்ரெடி வந்து வண்டிப்பெரியாறு குட்டிக்கானம் ஆனால் த்ரில்லர் ஒரு மாதம் மாதிரி தான் நெக்ஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு ஓகே. இப்போ வந்து இன்னைக்கு வந்து படத்தோட டைட்டில் அதுக்கப்புறம் இந்த பூஜா ஃபங்க்ஷன் வச்சிருக்கு. நம்ம இன்வைட் மாதிரி யாரோட இன்வைட்டில் வந்து எல்லாரும் வந்து ஒரு ரொம்ப வெகுவான ஒரு பூஜையாக வந்து ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வேணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய நேரம் நடிக்கிறது அப்பூக்குட்டி வரைக்கும். அதுக்கப்புறம் மலையாளத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நவாஸ் ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து அஜித் ஒரு கேரக்டர், விக்ரம் ஒரு கேரக்டர். அப்போ நிறைய பேர் இந்த படத்தில் நடிக்கிறது. கேசி பிரதாப் அவர் ஒரு கேரக்டர். ஓகே. அப்போ எல்லாரும் நிறைய பேர் சப்போர்ட் இருக்கு. எல்லாருடையும் இது சப்போர்ட் வேணும். தேங்க்யூ. இல்லை இப்போ அதுக்கு முன்னாடி அஜய் வாண்டியார் பிரதர் ஆல்ரெடி 3-4 மூவிஸ் தமிழில் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கூட சென்னை சிசிஎல்ல அவர் பண்ணியிருந்தார். கதைக்கு ஒரு ரொம்ப கரெக்டான பர்சன் சதீசனா கிளாஸ் ஓட்டில் தான் காமா
அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அப்புறம் இப்படி வேணா ஆக்சுவலி ஆனா உண்மையிலே டைட்டில் பேர் வச்சது நான் தான். கண்டிப்பா மூணு டைட்டில் அப்படி கதை கருப்பு வந்து நல்லா இருக்கா அதான் பண்ணிட்டு அதை தவிர வந்து படத்துக்குள்ள வந்து டைட்டில் நல்லா இருக்கா போட்டோ அடிச்சு தரேன் இது க்ளோஸ் 24 நாட் செய்யா அதை விட்டுருங்க டைட்டில் விட்டுருங்க. நான் கேரளாவில் நான் ஒரு நாள் படம் பண்ணியிருக்கேன். ஃப்ளாஷ் ஆன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரீசெண்ட் 2 years 3 years முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூ வச்சு அது ஒரு கமிட்டி பேச வேணாம்னு சொல்லுவாங்க இவங்களோட பாதுகாப்பும் சில இதை அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றாங்க. பல விஷயங்கள் இருக்கும். திடீர்னு அவங்களே குறை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீரோயின்ஸுக்கும் சரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி எந்த பெண்ணாக இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். கேரளாவில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து மோகன்லால் சார் வரைக்கும் ராஜினாமா பண்ணாங்க. அதனால ஃபர்தர் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கமிட்டி அமைச்சு இனிமே அந்த மாதிரி தவறுகள் எதுவும் முதல்ல நடந்த தவறுகளுக்கு அதுக்கு என்ன தண்டனையோ அதுக்கு ஏற்ற அதுக்கு என்ன பண்ண போறாங்க? கமிட்டி செயல்படுதா? ஏன்னா ஏமாந்துறாதீங்க. அதுக்கு முன்னாடி வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 கோடி சின்ன படம் பட்ஜெட் பண்ணாதீங்கன்னு ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா சின்ன படமே பண்ண வேண்டாம்னு சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை முன்னாடி என்ன பேசினாங்க இந்த இது சம்மந்தப்பட்ட நானும் எதுவும் சில ஆஃபீஸில் கேள்விப்பட்டிருக்கேன். படம்னு சும்மா பூஜை போடுவாங்க, படம் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் வந்து சில அண்டர்ஸ்டாண்டிங் படம் ட்ராப் ஆகும். அது வந்து ஃபினான்ஷியல் பிரச்சனையிலே இருக்கலாம், சில பேர் வந்து சில விஷயங்களுக்காக இருக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. அதோட நீங்க அதை சேர்க்காதீங்க. இன்னைக்கு அவர் சொன்னது வந்து நல்லபடியாக அவங்க தான் பேசினாரு நல்ல பார்த்தோம் ரெக்கார்ட் ஆகிட்டு பேசல எடுக்க சில நேரம் வந்து பொய்யான புகார் கொடுத்து அது அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இமேஜை வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில பெரிய இமேஜை கிரியேட் பண்ணி பாருங்க. அன்பார்ச்சுனேட்டா இந்த மாதிரி சில பேர் தவறு பண்ணியிருக்கலாம், தவறு பண்ணாமே இருக்கலாம், எதுவுமே சொல்ல முடியாது. கமிட்டி தான் அது முடிவு பண்ணும். அதே இது வந்து தமிழ்ல ஆல்ரெடி நீங்க ஆரம்பிச்சது இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் அது வந்து இன்னைக்கு சூழ்நிலையில வந்து மலையாளத்தில் இருக்கு
அந்த கேமரா என்ன பார்க்க நியூஸ் 10 இல்லை இது வந்து அந்த மாதிரி இருக்காது, அந்த மாதிரி கிடையாது. சில விஷயங்கள் வந்து சொசைட்டிக்கு எது தேவை. நியூஸ் 10 அரவிந்த் பக்கத்தில் இருக்கிற கேமரா இப்படி திருப்பியா திருப்பி அந்த கால் ஓட்டு அரவிந்த் இருக்காரு ஜகா எங்க பாரு. அதாவது அரசியல்ல சேர்ந்ததே வந்து கமல் சார் சந்தோஷம் அமைதியா தெரியும். எல்லாமே பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து சில மோடிஜியோட ஈடுபாடுகள் அவரோட ரொம்ப இஷ்டப்பட்டுதான் நான் பட் என்னன்னா எனக்கு அரசியலில் இருக்கிறதுனால பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது, சினிமா லைஃப். ஏன்னா அது பேலன்ஸ் பண்ணி நான் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நான் காமனாக சினிமாவில் இல்லாத ஆளாக இருந்தால் பேலன்ஸ் பண்ணி அரசியலை பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டு. பட் என்னோட சூழ்நிலையில் எனக்கு முழுக்க முழுக்க நான் சினிமாவை வந்து நம்பி இருக்கேன். எனக்கு வாழ்வாதாரம் வந்து அதுவே எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா கேட்டார் என்ன ரொம்ப நாளாக காணும், ரொம்ப நாளாக வெளியே வரல. ஆனால் சினிமா எனக்கு சொல்லுது, நான் படம் நடித்த படங்கள் 3 படம் இப்போ நான் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே. நான் அதனால வந்து சினிமா முழுக்க கான்சன்ட்ரேஷன் எல்லா கட்சி அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்சிகள் இருக்கு, நல்ல கட்சி தான். நான் வந்து எந்த தவறும் சொல்லலை, எல்லா கட்சியும் நல்ல கட்சி தான். அது காலப்போது இப்போதைக்கு நான் நடிக்கிறேன், சினிமா ஆக்டரா இருக்கேன். நான் பார்த்தது இல்லைங்க, ரொம்ப ப்ரீ பிளான்டா கட்சியாக விஜய் சார் நான் பர்சனலாகவும் தெரியும். பட் எந்த விஷயம் பண்ணாலும் அது ரொம்ப பொறுமையாக எடுத்து ஒரு 10-12 வருஷமா அதுக்கான ப்ரீ பிளான் இன்னைக்கு கூடிய ஒரு விஷயம் வரைக்கும் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் அவருக்கு ரொம்ப அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் எவ்வளோ விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓவர் நைட்டில் 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இன்னைக்கு 10 இயர்ஸாக பிளான் பண்ணி தான் வந்திருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறது நேரம் தெரியும். ஏன்னா இன்னைக்கு 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு ஆர்டிஸ்ட் வர்றாருங்கிற போது இப்போ என்னைய மாதிரி ஆளுங்கள்லாம் இப்போ நான் சொன்னேன்ல இப்போ அரசியலில் இதெல்லாம் ரொம்ப சஃபரம் பண்ண முடியாது. ஐயோ சினிமா போயிடுச்சு, அவங்க கூப்பிடல, அவங்க வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து படம் எடுக்கிறாங்க, நம்மளும் கூப்பிட மாட்டாங்க, அவங்க அதை சார்ந்தவங்க நம்மளும் கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கமல் சார் ஆரம்பிச்சாங்க. விஜய் சார் அதுக்கு மேலே ஒரு படி ஜாஸ்தியாக ஃப்ராங்க் எல்லாத்துமே தெரியும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதாவது ஓப்பன் ஆடியோ பூவா இருக்கட்டும், எந்த பூவா இருக்கட்டும், அது ஒரு பூ தான். ஆமாம், அதுவும் ஒரு பூ தான். அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு, அதுக்குன்னு பயாலஜிக்கல் இது இருக்கு. அவர் சொன்ன விஷயங்களே அந்த யானை அந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கும். யாருக்குமே இது வந்து நான் வந்து நான் முதல்ல அவரோட சினிமாவில் ரொம்ப ஆசை டைம் வந்து பைரவான் நினைக்கிறேன். அதில் நான் பண்ண வேண்டியது டேனியல் பாலாஜி முதல்ல வந்து நான் பண்ண வேண்டியது அது பண்ண முடியலங்கிறதே எனக்கு ரொம்ப வருத்தம். நேரம் அந்த ஷூட்டிங் போய் அவன்ட்டு பேசுகிறேன். அவரோட நான் ஃபஸ்ட்டு சினிமாவில் போய் அதுக்கப்புறம் அரசியல் எனக்கு இப்போதைக்கு அரசியல் செய்தி நேர்களுக்கு நான் ஒன்றும் அடிக்க மாட்டேன். இல்ல அதாவது காலம் தான் முடிவு பண்ணணும். நான் வந்து இப்ப கட்சியில இருக்கேன் இல்லைன்னா நான் சொல்றேன். இன்னைக்கு நான் ஒரு நடிகனா நான் இருக்கேன். என்னோட சர்வேல வந்து நடிகன், அந்த நடிகருக்கு வந்து இன்னைக்கு பூஜை போடுறாங்க, இன்னைக்கு வச்சு ஒரு 4 படம் எடுப்பாங்க. நான் அது எனக்கு அதுல சம்பளம் வரும். நான் ஒரு சர்வேலுக்கு இன்னைக்கு எனக்கு சினிமா அரசியல் போயிட்டா நீங்க சோறு போடுங்க.
ஏன் நான் வந்து தேவையில்லாத விஷயத்துல வந்து தலையிட அது மாதிரி ஒரு சார்ந்த விஷயங்கள் கூட நடிக்க வேண்டாம் ஆஃப் பண்ணாலுமே எனக்கு பிரச்சனை இல்லை. அவனுக்கு ஆஃப் பிரச்சனை யாரும் கேட்க போகுது. அது யாரை சார்ந்து இது ஆஃப் பண்ணா அதனால எனக்கு ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகுதுன்னா அது என்ன மட்டும் முன்னாடி பேசுறாங்க. அது என்னோட மனைவி, என்னோட குழந்தைகள், எனக்கு எல்லாம் இப்போதான் சின்ன குழந்தைங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க வரைக்கும் அஃபெக்ட் ஆகும்போது வந்து அதோட பெயின் வந்து சரி நான் தைரியமாக நின்றுவேன். ஏன்னா ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது அடுத்த கட்டம் அப்படிங்கிற சர்வே. அதனால இன்னைக்கு ரொம்ப யோசிச்சு நான் ஒரு நடிகனா எந்த அளவுக்கு அப்படிங்கிற ஒரு மொத்தம் பேசுகிறதே தெரியும். என்னோட நடிப்பு திறமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். நல்லா நடிகனா இல்லையா அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியும். ஏன்னா அவங்களே சில விஷயங்கள் சில படங்கள் என்னோட கேரக்டர் பாராட்டியிருக்காங்க. அதை நான் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக வச்சு இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல படங்கள் சொல்லுவேன். இல்லை அதுதான் நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லும்போது அவங்களோட நாம்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்திருக்கேன். தினேஷ் கொஞ்சம் கார்டு வந்தோடனே அப்படியே உள்ள ஆரம்பிச்சாச்சு. உங்கள் நாம்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஓகே சொன்னாரு என்னன்னா ஸ்ட்ரைக்கு தேவையே கிடையாது. படம் எடுத்துடுறாங்க, அதை வந்து அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும். அந்த 6 நாள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கை வந்து எல்லாம் பேசி விட்டாக்குறாங்க. தேவையே கிடையாது சொல்லி சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன். படம் எடுக்கக்கூடாது. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் சின்ன படத்தோட ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகேங்களா? இந்த படத்துக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. இந்த படத்துக்கு ஆஸ் ஆர்டிஸ்டா எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க இன்னைக்கு நடந்த பல வருடங்களாக உள்ள ஒரு விஷயம் நடந்தது. சில விஷயங்கள் கிளாரிட்டிக்காக பண்ணியிருக்கோம். எனக்கு அது டீட்டெயிலாக சினிமாக்காரன் ஈவினிங்கான இதில் வந்து யாருமே வந்து எதிரியோ நிரந்தர எதிரியோ எங்கே போட்டால் இது பண்ணுவேன் சினிமாக்காரன் என்னோட நீங்கள் ஜாஸ்தியாக பார்க்குறீங்க. எப்படி வேணால் லேண்ட் போட்டு காலை ஈவினிங் ஆனால் கையை போட்டு ஆஃப் பண்ணி போடுவேன். யாருமே நார்மல் கேமரா பிரச்சனை இல்லை. அப்பயே எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. திருப்பி அதை பற்றி யாரோட நன்றி.